வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். ஆக்டர் விஜயோட அம்மா சோபா. இவங்க ஒரு பிளேபேக் சிங்கர், தயாரிப்பாளரும் கூட. இவங்க ரீசண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு லேடி இவங்க கையில் ஒரு குழந்தையை கொடுத்து, அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தையை பார்த்த சோபாவுக்கு தன்னோட மகள் வித்யா ஞாபகத்துக்கு வர அந்த குழந்தைக்கு வித்யான்னு பேர் வச்சுருக்காங்க. ஆமாம், விஜயோட சிஸ்டர் நேம் தான் வித்யா. இவங்க சின்ன வயசுலேயே ஒரு 3.5 வயசு இருக்கும்போதே லூக்குமியா அப்படின்ற ஒரு இரத்த புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. விஜய்க்கும் அவங்களோட சிஸ்டர் வித்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா 6 வயசு வித்தியாசம் இருந்திருக்கு. விஜய் 1974 பிறந்திருக்காங்க. வித்யா அக்டோபர் 16, 1980 பிறந்திருக்காங்க. விஜய் அவங்க சிஸ்டர் மேலே ரொம்பவுமே அஃபெக்ஷனாக இருப்பாங்களாம். தங்கை மேலே அளவு கடந்த பாசத்தில் விஜய் இருந்திருக்காங்க. எப்பயுமே தன் தங்கையோட விளையாடுறது, அவங்கள செல்லமாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நல்லாவே ஒரு சிஸ்டர் பாண்டிங்கில் விஜய் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வித்யாவுக்கு திடீர்னு இரத்த புற்றுநோய் லூக்கமியா இருக்குன்னு தெரிஞ்சவங்க அவங்க குடும்பத்தோட ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்துட்டாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்புறமும் அந்த ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் வித்யா தனது 3.5 வயதில் 20 மே 1984 இறந்துட்டாங்க. தன் தங்கை இறந்த சோகம் தாங்க முடியாத விஜய் அப்பொழுது இருந்தே ரொம்ப அமைதியான ஒரு சாஃப்டான கேரக்டராக மாறிட்டாராம். யாரு கூடயும் அதிகமாக பேச மாட்டாராமா. எப்பயுமே ஒரு சைலண்ட்டாக அமைதியாக இருப்பாராமா. இது போன்ற சினிமா தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.